அம்மா அம்மா. டேய், உன் நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். கொஞ்சம் நீ சும்மா இரு. எதுமா நல்லது? நீங்க பண்றதுதான் நல்லதா? ஆமாண்டா, லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு நல்லது. அவளை பாருடா, அவ எந்த வகையில உனக்கு பிடிக்காம போயிட்டா? நீங்களும் துளசியை பாருங்கம்மா. துளசி உங்களுக்கு எந்த விதத்துல பிடிக்காம போயிருக்கா? எனக்கு துளசி மட்டும் இல்ல, அவ அம்மாவையும் எனக்கு எல்லா விதத்திலயும் பிடிக்காது. நீங்க சிவகாமி அத்தை மேல இருக்கிற கோவத்துல இப்படி முரண்டு பிடிக்கிறீங்க. அவங்க மேல இருக்கிற கோவத்தினாலதான் இப்ப என்ன பத்தி யோசிக்க விடாம உங்களை செய்ய வைக்குது. கோவம் தாண்டா, அவங்க மேல மட்டும் இல்ல, இப்ப ஓ மேலையும் கோவம் தான். நான் எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்குன்னு புரிஞ்சுக்காம இப்படி அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்னமா சொல்றீங்க? மா பைரவி, அவ இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கான், அவனோட ஃபீலிங்ஸ் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? இல்லங்க, என்னோட ஃபீலிங்ஸ் தான் நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. ஒரு நாள் நான் செஞ்சது கரெக்ட்னு உங்களுக்கே புரியும். எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் கையெழுத்து போட்டு தான் தீருவேன். பைரவி, சொன்னா கேளு. வேண்டாம், விடுங்க. நான் சொல்றேன் வேண்டான்னு. ஏங்க விடுங்க. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டுட்ட. ஒன்னு ஞாபகம் வச்சுக்க, உன்னோட இந்த ஒரு கையெழுத்தை மட்டும் எதுவுமே பண்ணிட முடியாது. விஸ்வா, லீகலா நானும் அதுல கையெழுத்து போடணும்டா. போடாத வரைக்கும் அது வெறும் வெத்து பேப்பர் தான். நீ ஒண்ணு கவலைப்படாத. துளசி, நீதாமா எனக்கு மருமக. இதை யாராலையும் மாத்த முடியாது. பையனோட அப்பாவும் கையெழுத்து போட்டாதான் இந்த பத்திரத்துக்கு பவர் இருக்கும். அப்பதான் ஏதாவது பிரச்சனை வந்தா கோர்ட்டுக்கு போக முடியும். ராஜன் மாமாவோட கையெழுத்த நான் வாங்கி காட்டுறேன். எங்க அப்பா எப்போ இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு, கையெழுத்து போடவும் மாட்டாரு. துளசியாலதான் அத்தை மாமா கையெழுத்து போட மாட்டேன்றாரு. எல்லா பிரச்சனைக்கும் அந்த துளசிதான் அத்தை காரணம். உங்களை விட மாமா துளசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. கொடுக்கட்டும் கொடுக்கட்டும், அவரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு? இந்த குடும்பத்துல ஆளாளுக்கு முறுக்கிட்டு போறாங்க. போகட்டும். இப்ப இந்த குடும்பத்துல பத்திரத்தை வச்சு கலகத்தை பண்ணிட்டேன். கலகம் பிறந்தா தானா வழி பிறக்கும். அக்கா, நாம நினைச்சது நடக்குமாக்கா? நீ கவலைப்படாம இரு லக்ஷ்மி. நாம நினைச்ச மாதிரி இன்னும் 90 நாள்ல உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்.
எனக்கு துளசி மட்டும் இல்ல, அவ அம்மாவையும் எனக்கு எல்லா விதத்திலயும் பிடிக்காது. பாத்தியாக்கா அழுதுட்டு இருக்கா. அழுறியா? ஐயோ பாவம். இந்த கர்ச்சிஃபை வச்சு தொடச்சுக்கோ. இன்னில இருந்து நீ டெய்லி அழுவ. அதுக்குதான் ஃபுல் பண்டில் நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரேன். இந்தா. நான் ஏன் அழப்போறேன்? ஏன் அழமாட்டேன்? அழுவடி. இன்னைக்கு அத்தை கையெழுத்து போட்டுட்டாங்க. இன்னும் ராஜன் மாமா மட்டும்தான் பாக்கி. அதையும் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் நீ கண்டிப்பா அழுவ. ராஜன் மாமா கிட்ட உங்களால கையெழுத்து வாங்கவே முடியாது. அத நினைச்சு இந்த லக்ஷ்மி தான் அழப்போறா. அதையும் பாப்போண்டி. நீ அழறியா இல்லன்னா அழற நானு? ஆமா, ராஜன் மாமா இந்த ஜென்மத்துல நீ ஆசைப்பட்டது நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருல்ல, அதுக்கப்புறமும் எந்த தைரியத்துல நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? என் அக்கா மேல உள்ள நம்பிக்கையில தாண்டி பேசுற. என் அக்கா ஒரு காரியத்தை கையில எடுத்தா அத முடிக்காம விட மாட்டா. பார்த்தல என்ன விஸ்வா மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எப்படியெல்லாம் ரூட் போட்டு மாமாவை கலங்கடிக்கிறான்னு. கலங்கடிக்க ரூட் போட்டவங்களுக்கு ஒரு கையெழுத்து வாங்க என்ன தெரியாதா? நீ வேணா பாரு, என் அக்கா ராஜன் மாமா கையெழுத்த கண்டிப்பா வாங்குவா. இல்லக்கா? இவங்க போடுற ரூட் எல்லாம் ராஜன் மாமா கிட்ட ஒர்க் அவுட்டே ஆகாது. இவங்களால கையெழுத்தெல்லாம் வாங்கவே முடியாது. வாங்கிட்டா? வாங்க முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன வாங்கிட்டான்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க? வாங்கிட்டா என்ன பண்ணுவ? வாங்கிட்டாவா? வாங்கிட்டா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். நீ இந்த வீட்டை விட்டு போணும். போறியா? நீ யோசிக்கிறத பார்த்தா என் அக்கா கையெழுத்து வாங்கிடுவான்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் போலயே. அது நல்லா வெளியே தெரியுது. பயமா? எனக்கா? சான்ஸே இல்ல. ராஜன் மாமா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இவங்க மேலலாம் எனக்கு சுத்தமா பயமே இல்ல. அப்படின்னா என் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகே, நான் அக்செப்ட் பண்றேன். நீங்க ராஜன் மாமா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். சேலஞ்ச். சேலஞ்ச். நினைச்ச மாதிரியே துளசி சேலஞ்ச் பண்ணிட்டா. இது போதும் ராஜன் மாமா கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு. பைரவி அத்தைய வச்சு நாளையில இருந்து அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான்.
ஹலோ, என்ன? மாமா 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 இப்ப எதுக்கு அழுவுற? மாமா பைரவி அத்தை அத்தை. அம்மாவுக்கு என்ன? அது அது வந்து மாமா அத்தை. ஏய், அடாம என்னன்னு சொல்லு. அம்மாக்கு என்ன? அத்தை வீட்டை விட்டு போயிட்டாங்க மாமா. வீட்டை விட்டு போயிட்டாங்க? ஆமா மாமா, போன் வீட்லயே தான் இருக்கு. ஆனா அத்தை மட்டும் எங்க போனாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீங்க உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க மாமா. சரி சரி, நான் வரேன். நீ போன. விஸ்வா. மாமா அம்மா எங்க? தெரியல மாமா. நான் இங்க வந்து பாக்கும்போது அத்தை ரூம்லயே இல்ல. போன் ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டே இருந்தது. அத பார்த்து டவுட் வந்துதான் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தேன். ஆனா அத்தை வீட்ல எங்கேயுமே இல்ல மாமா. துளசி, நீ காலையில இருந்து அம்மாவை பார்க்கவே இல்லையா? இல்ல விஸ்வா, நானும் பார்க்கவே இல்ல. வேலைக்காரர்கிட்ட கேட்டீங்களா? நான் கேட்டேன். ஆனா அவங்க துணியை வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு கிச்சன்ல இருந்தாங்களா, பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. காலையில காஃபி குடுக்கிறதுக்கு ரூம்க்கு வந்திருப்பால, அப்ப கூட பார்க்கலையா? மாமா காஃபி குடுக்க அவ அத்தை ரூமுக்கு வந்தாளாம். ஆனா அத்தை ரூம்ல இல்லன்னு அவ திரும்பி வந்துட்டேன்னு சொன்னா. விஸ்வா, எனக்கு என்னமோ அத்தை கோச்சிட்டு தான் வீட்டை விட்டு போயிட்டாங்களோன்னு பயமா இருக்கு விஸ்வா. மாமா கோச்சிட்டு மட்டும் போகல, மனசு வெறுத்து போய் ஏதோ பண்ண போயிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். லட்சுமி, எந்த நேரத்துல என்ன பேசணும் உனக்கு தெரியாதா? இல்ல மாமா, அத்தையோட போன் இங்கே வச்சுட்டு போயிருக்காங்கன்னா அப்போ ஏதோ பண்ணிக்க போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அம்மா, அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா? இல்ல விஸ்வா. என்ன துளசி? சொல்லு விஸ்வா. அப்பா, அம்மாவை காணப்பா. அம்மாவை காணமா? ஆமாப்பா, வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அம்மாவோட போன் இங்கதான்ப்பா, ரூம்ல தான் இருக்கு. டேய், எங்கேயும் போயிருக்க மாட்டாடா. நாம கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னோம்ல, அதனால நம்மள ஒரு மிரட்டி பார்க்கணுங்கிறதுக்காக சும்மா கோயில் குளம் எங்கேயாவது போய் உட்கார்ந்துருப்பான். பேசாம விடுறா. அவ எவ்வளவு டிராமா பண்ணியும் நாம அவ வழிக்கு வர மாட்டோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னால அவளே வீட்டுக்கு வந்துருவா. என்னப்பா அம்மாவை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க ரொம்ப கேர்லெஸ் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? என்ன நேத்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவ வீட்டுல இல்லைன்னா வேற எதுக்காக இருக்கும்? இந்த பாரு விஸ்வா, சும்மா அவளை தேடுறேன்னு போய் அவ போட்ட பிளான்ல நீயும் சிக்கிக்காது. நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். மீட்டிங் முடிஞ்சதும் நானே கால் பண்றேன். இடையில தேவையில்லாம என்ன கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? அப்பா அப்பா. என்னாச்சு விஸ்வா? என்னாச்சு மாமா? அப்பாவுக்கு ஏதோ மீட்டிங் இருக்கா, இப்பெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அத்தையை விட அப்படி என்ன மாமாக்கு முக்கியமான மீட்டிங்? அவரை விட லட்சுமி. துளசி, என் கூட வா, அம்மா எங்க இருக்காங்கன்னு போய் தேடி பார்ப்போம். மாமா, அவ எதுக்கு மாமா? நான் உங்க கூட வரேன். நாம ரெண்டு பேரும் போய் சேர்ந்து தேடுவோம். ஹேய் லட்சுமி, இப்ப கூட பாலிடிக்ஸ் பார்க்கணுமா?
எந்த சுச்சுவேஷன்ல நான் துளசி கூட்டிட்டு போறேன் கூட பார்க்காம என் கூட வரேன்னு சொல்ற? நீ எல்லாம் வர வேணாம், இங்கே இரு. நான் துளசியை கூட்டிட்டு போறேன். துளசி வா. வா. ஹலோ, சொல்லுங்கம்மா. போன் அத்தை கிட்ட கொடுங்க. சரிங்கம்மா. அம்மா, லட்சுமி லைன்ல இருக்காங்க. சொல்லு லக்ஷ்மி. அத்தை, நாம நினைச்ச மாதிரியே விஸ்வா மாமா உங்களை தேடி கிளம்பிட்டாரு. விஸ்வா மாமா தேடி பார்த்துட்டு கோவிலுக்கு வந்தாலும் வருவார் அத்தை. நீங்க கொஞ்சம் உஷாராவே இருங்க. சரி, அத நான் பாத்துக்கிறேன். ஆமா, மாமா என்ன தேடலையா? முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு அத்தை. முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. சரி சரி, வரட்டும். வந்து என்ன பண்றாருன்னு பாப்போம். சரிங்க அத்தை. விஸ்வா வரானான்னு பாத்துக்க. வந்தா என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்கம்மா. அம்மாவுக்கு மனசு சரியில்லைன்னா இந்த கோவிலுக்கு தான் வருவாங்க. அதனால இங்க வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வா, உள்ள போய் பார்க்கலாம். அம்மா, உங்க பையன் வராருமா? வரானா?